இன்னைக்கு மே 1 தொழிலாளர்கள் எல்லாம் கொடியேற்றி சந்தோஷமா இருக்காங்க. இன்றைய நாளை சிறப்பா கொண்டாடுறாங்க. ஆனா அந்த கொண்டாட்டத்தை நிலைக்காத அளவுக்கு மத்திய அரசு என்ன பண்ணிருக்காங்க, வணிக சிலிண்டருடைய விலையை இன்னைக்கு உயர்த்தி இருக்கிறாங்க. இந்த மாதிரி சிலிண்டருடைய விலை ஏற்றியதுல மத்திய அரசு ஏழை எளிய மக்களை துன்புறுத்தத ஒரு வேலையாதான் வச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு வேலை மட்டும் சொல்றாங்க, என்னன்னா வீட்டு பயன்பாட்டுடைய சிலிண்டரை நாங்க உயர்த்தல அப்படின்னு வேற சொல்றாங்க. மே தின வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். மே தின வாழ்த்துக்கள். இன்னைக்கு மே தினத்து அன்னைக்கு இந்த மாதிரியான விலைவாசி உயர்வுன்றது ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். ஏன் சொல்றேன்னா, ஏழை எளிய மக்களுடைய ஒன்று கூடி அவங்க இந்த மே தினத்தை கொண்டாடுற நேரத்துல கூட மக்களுக்கு ஒரு இடியாக இந்த சொல் இறங்கி இருக்கு. நீங்க 990 ரூபாய் வணிக சிலிண்டரை ஏத்தனா வீட்டு சிலிண்டரை ஏத்தலன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஆனா வீட்டு சிலிண்டர் ஏற்கனவே 60 ரூபாய் ஏத்துனாங்க. அது 928 இருந்து இருக்கு வீட்டு சிலிண்டர். ஆனா இவங்க வணிக சிலிண்டர் ஏத்துனா இன்னைக்கு டீ கடைல 15 ரூபாய் டீ இப்ப 20 ரூபாய் ஆகிடுவாங்க போல. அப்படியே ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஹோட்டல்ல போயிட்டு ஒரு டிஃபன் சாப்பிட்டு வெளியில வந்தா இன்னைக்கு 150 ரூபாய் கிட்ட ஆகுது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சிப்ஸோ வேற எல்லா பொருட்களும் இந்த கேஸை வச்சு வேலை. ஏற்கனவே கேஸ் கிடைக்காத போது ஏத்துறவங்க இப்ப இந்த கேஸ் விலை இன்னும் மக்கள் இதுக்கு யார் பாதிக்கப்படுறாங்க பார்த்தோன்னா இந்த சிறு தொழில் செய்யக்கூடிய வியாபாரிகள் தான் பாதிக்கப்படுறாங்க. இவங்க தான் இன்னைக்கு இந்த மக்கள் தான் இந்த சின்ன சின்ன பொருளாதாரமான ஈட்டக்கூடிய மக்களுடைய பாதிப்பு பெரும் பங்கு இருக்கு. ஆனா இந்த மத்திய அரசு இருக்க 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 இந்த ஏழை எளிய மக்களை மட்டுமே துன்புறுத்திக்கிட்டே இருக்கு. இந்த மத்திய அரசு வசதி படைத்தவர்கள் வசதிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. பொருளாதார ரீதியா முன்னேறிக்கிட்டே இருக்கான். ஏழை பரம்பரை ஏழையாவே ஆயிட்டு இருக்கான். இன்னைக்கு 1000 விஷயங்கள் வந்தாலும் இன்னைக்கு ஏழை எளிய மக்களுடைய கஷ்டம் தீர்ந்ததெல்லாம் தீர்ந்து இல்லை. அதனால மத்திய அரசு வன்மையா கண்டிக்கிறோம். இன்னைக்கு மே தினத்துல 140வது மே தினத்துல இந்த மாதிரியான ஒரு இடியை இருக்கிற மாதிரி ஏழை எளிய மக்களை கஷ்டத்தை உள்ளாக்கி இந்த மத்திய அரசை வன்மையா கண்டிக்கிறோம். நமக்கான உரிமையை நம்ம எப்பயும் விட்டு கொடுக்கூடாது. நம்ம எதிர்ப்பை கட்டாயமாக தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கோம். ஏன்னா இந்த 8 மணி நேர வேலை இன்னைக்கு ஒரு நாள் ஓய்வு இதெல்லாம் இன்னைக்கு எப்படின்னா இதெல்லாம் போராட்டம் மூலியமா தான் கிடைச்சிது. தொழிலாளி கடைசி வரைக்கும் போராடிக்கிட்டே தான் இருக்கணும். நமக்கான போராட்டம் ஓயாம நம்ம இருக்கிற வரை போராட்டத்துல தான் வெற்றி பெற முடியும். அதனால மத்திய அரசு வலுவாக இந்த விஷயத்துல நம்ம கண்டிப்போம். இத மக்கள் அனைவரும் உணர வேண்டும். ஏன்னா இந்த மே தினன்றது ஒட்டுமொத்த தொழிலாளர்களுக்கான ஒரு நாள். ஏன்னா அன்னைக்கு பண்ணை அடிமையாக பல மணி நேரம் உழைச்சவங்களுக்கு 8 மணி நேரம் வேலை, அவனுக்கு ஊதியத்தை கரெக்டா கொடுத்து அவனுக்கு மருத்துவ உதவி, கல்விய உதவி, இது மாதிரி பிஎஃப், இஎஸ்சி இது மாதிரிலாம் கொண்டு வரதுக்கான எத்தனை தலைவர்கள், எத்தனை ஏழை எளிய மக்கள் உயிர் விட்டுருக்காங்க தெரியுமா? நமக்கு பின்னாடி வர சங்கதி எல்லாம் இதெல்லாம் அனுபவிக்கணும். நம்மளோட இதெல்லாம் போட்டோன்றதுனால உயிர் விட்டு இந்த மே தினத்தை இன்னைக்கு எல்லா தொழிலாளருக்கும் ஒரு வீர வணக்க நாளாக கொண்டாடக்கூடிய ஒரு வேலை தான் இன்னைக்கு மே தினம்.